ஏற்கனவே சசிகலாவுக்காக குரல் கொடுத்து சசிகலா பாசம் காமிச்சதுனால அதிமுகவில இருந்து வெளியேற்றப்பட்டு தூக்கி எறியப்பட்ட அவர் அன்வர் பாயோட வீட்டுக்கார அம்மனி கூட உதயசூரியனுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அறிவாலயத்தில் எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட் எல்லாம் பாவம் தடு மாதிரி புது இடம் புது சூழ்நிலை அங்க போய் நின்று அவர் படிச்சதை பார்த்தா பாவம், அவரை பார்த்தா பாயை பார்த்தா எல்லாமே அவருக்கு கொடுத்தாச்சு. கட்சியில என்ன உயரிய பொறுப்புகளோ அவ்வளவு பண்ணியாச்சு. அடுத்து வர்ற இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம்னு பொதுச் செயலாளர் சொன்னதுனால முதலமைச்சர் பாவம் ரொம்ப ஜாக்கிரதையா இருந்துக்கணும். இவரு எப்பயுமே கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவைனான்னு முதலமைச்சர் நல்லா இளைஞர் மாதிரி தேவஸ்காரமா நல்லா இருந்தாரு. இவரை கட்சியில சேர்த்து அடுத்த 10வது நிமிஷம் போய் அப்போலோல அட்மிட் ஆயிட்டாரு அப்படின்னா எல்லா பதவியும் அனுபவிச்சுட்டு எல்லாம் இது பண்ணிட்டு அந்த கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு முதுகுல குத்திட்டு போய் எதிரணியில போய் சேர்ற உன்னை என்ன அப்படியே பாராட்டி உனக்கு பொன்மாலை இட்டு அதிமுகங்கிற போர்வையில ஒண்டிக்கிட்டு அன்வர் பாயா உங்க தொப்பியை வெளியே காமிச்சுக்கிட்டு உங்க மதத்துக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு கட்சியை காட்டி கொடுத்துட்டு போற நீங்க எங்க? வேலூர் இப்ராஹிம் எங்க? இஸ்லாமிய மக்களுடைய நலன் அப்படின்னு வெளியே சொல்லிக்கிட்டு அதற்காக பாடுபடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களையும் பாஜகவும் எப்படி ஒரு தட்டுல இருக்க முடியும்? இஸ்லாமியர் பங்களிப்பு இல்லாமல் அவர்களால் 3 முறை இந்த மாதிரி ஜெயிச்சிருக்க முடியுமா? இல்ல. அவர் என்ன சொல்லுவார்னா, யாரை சேர்த்தனாலும் உருப்படாது, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மறுபடியும் ஈரோட வந்தாலும் அதிமுக ஓட்டு கிடைக்காது, புரட்சி தலைவர் திரும்ப எந்திரிச்சு வந்தாலும் கிடைக்காது, என்ன சேர்த்துக்குங்க. பழைய பன்னீர்செல்வம் ஆயிட்டு வரணும், அரசியல் முகவரியை தொலைச்சிட்டு பாவம் எங்கெங்கயோ தேடிட்டு இருக்காரு பாத்தீங்களா. ஆனா நடுவுல என்ன காரணத்திலேயோ அமித்ஷா அவர்கள் அமித்ஷாவா பேசாம நம்ம அண்ணாமலை மாதிரி நாங்க கூட்டணி ஆட்சியில் பங்கு பெறுவோம்னு சொன்னது ஒரு மனச்சோர்வையும் ஒரு தேவையில்லாத குழப்பத்தையும். அது ஜெயக்குமார்லாம் அவரு ரத்தத்தை அப்படி குறுக்க நெடுக்க அப்படி கிழிச்சு பாத்தீங்கன்னா கூட தீபாவளிக்கு அப்புறம் பல பட்டாசு வெடிக்க போது. நியூஸ் கோய தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்துல அஇஅதிமுகவுடைய முன்னாள் எம்பி மற்றும் முன்னாள் அமைச்சரான திரு அன்வர் ராஜா அவர்கள் அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைந்திருக்கிறார். இது தொடர்பாக பேசுவதற்காக நம்முடைய அஇஅதிமுக ஆதரவாளரும் வழக்கறிஞருமான திரு சேலம் மணிகண்டன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. வணக்கம் உங்களுக்கு, உங்க சேனல் நேயர்களுக்கும் வணக்கங்க சார். அன்வர் ராஜா அவர்கள் அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைந்ததற்கான காரணம் என்ன? பாஜகவோட அதிமுக கைகோர்த்ததன் காரணமாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக அதிமுக இருக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி தொடர்ச்சியாக எழுந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக தான் அன்வர் ராஜா அவர்கள் அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைந்திருக்கிறாரா? ஒரு வரலாறு கொஞ்சம் நீங்க திரும்பி பார்க்கணும். அதிமுகவிலிருந்து அதாவது ஒரு மனித உடல் தனக்கு தேவைப்படாத என்ன பண்ணுன்னா ஒண்ணு கழிவா வெளியேற்றும், இல்லைன்னா உடலுக்கு ஒவ்வாததை வாந்தியா வெளியேற்றும். அந்த மாதிரி அதிமுக காலகாலமா வெளியேற்றின கழிவுகளை வலிச்சு சாப்பிடுற கட்சி திமுக. அந்த அடிப்படையில அவர் எந்த காலத்திலயும் அன்வர் ராஜாவா அதிமுகவுல இருந்தது இல்ல, அன்வர் பாயா தான் அவர் இருந்தாரு. அந்த அன்வர் பாய் இனிமேல் அதிமுகவுல நமக்கு எதுவும் மேஜர் ஷேர் எதுவும் கிடைக்காது, எல்லாமே ஆண்டு அனுபவிச்சாச்சு, எம்பி எம்எல்ஏ வக்ஃபு வாரிய தலைவர் மந்திரி எல்லாம் கொடுத்துட்டாங்க, வயசாகி போன நமக்கு இனிமேல் எதுவும் கொடுக்க மாட்டேன்னு பொதுச் செயலாளர் சொல்லிட்டாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஏற்கனவே சசிகலாவுக்காக குரல் கொடுத்து சசிகலா பாசம் காமிச்சதுனால அதிமுகவில இருந்து வெளியேற்றப்பட்டு தூக்கி எறியப்பட்ட அவர் மறுபடியும் மன்னிப்பு கடிதாசி கொடுத்ததுனால சேர்த்துக் கொள்ளப்பட்ட அவர் சரியான இடத்துக்கு போயிருக்கிறாரு. வசவாளர்கள் வாழ்க அப்படின்னு பேர் அண்ணா சொல்ற மாதிரி ஆண்டு அனுபவிக்கிட்டோம். ஆனா ஒரு விஷயங்க, அன்வர் பாயோட வீட்டுக்கார அம்மனி கூட உதயசூரியனுக்கு ஓட்டு போட மாட்டாங்க, ரெட்டலைக்கு தான் ஓட்டு போடுவாங்க. சொல்லுங்க சார். இப்ப பாஜகவோட நீங்க கூட்டணி அமைச்சிருக்கீங்க அப்படின்ற ஒரு ரீசன்னாலதான் அவர் திமுகவோட போய் இணைய காரணமா அமைஞ்சிடுச்சா சார்? அதாவதுங்க, முதல் ஒரு விஷயம், அவர் நேத்து அறிவாலயத்தில் எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட் எல்லாம் பாவம் தடு மாதிரி புது இடம் புது சூழ்நிலை அங்க போய் நின்று அவர் படிச்சதை பார்த்தா பாவம், அவரை பார்த்தா பாயை பார்த்தா பரிதாபமா இருந்ததுங்க. அதாவது பாய்ங்கன்னா பொதுவா ஒரு நகைச்சுவைக்காக சொல்றேன், கறிக்கடையில பாய்ங்க இருந்தா பொருத்தமா இருக்கும், காய்கறி மண்டியில பாய்ங்க இருந்தா அது எப்படி பொருத்தம் இல்லாம இருக்குமோ அந்த மாதிரி பொருத்தமில்லாத இடத்துல போய் அவர் நின்றுட்டு இந்த எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட் எல்லாம் படிச்சாருங்க. அதுல நான் ஒண்ணு கேட்கிறேன், பாஜக என்னைக்கு இந்த கட்சி ஜனசங்கமா இருந்து ஜனதாவா மாறி திரும்ப பாரதிய ஜனதாவை 1982 முதல் தேர்தலை சந்திச்சாங்களோ அப்ப இருந்து காமன் சிவில் கோடு 360 அப்ரவேஷன்
ராமர் கோயில் ஆதரவு அப்படிங்கறதெல்லாம் தங்களுடைய தேர்தல் வாக்குறுதியா ஒவ்வொரு தேர்தலையும் கொடுத்துதான் அவங்க மக்களை சந்திக்கிறாங்க. நம்பர் 1. 1998 எங்களுடைய பிரதமர் வேட்பாளர் அடல் பிகாரி வாஜ்பாய், உங்களுடைய பிரதமர் வேட்பாளர் யார் அப்படின்னு மரியாதைக்குரிய அம்மா அவர்கள் கேட்டு அந்த பாஜகவோட முதல்ல 1998 கூட்டணி வச்சு தமிழகத்துக்கு சொல்ல போனா பிஜேபினா இதை வடநாட்டு ஜிலேபி அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு பாஜகவை அறிமுகப்படுத்துறது அம்மா. அப்ப இந்த அன்வர் பாய் வாய் மூடி மௌனியா பொத்திக்கிட்டு இருந்தார். நம்பர் 1. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு இடத்துல இந்த ஆட்சியை கலைச்சிட்டு இனி என் வாழ்நாளில் ஒருபோதும் நான் அதிமுகவோடு கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு உரைத்த புரட்சி தலைவி. பொதுவா நான் வணங்குதலுக்குரிய தலைவர், அது வேற விஷயம். ஆனா அரசியல் கட்சி தலைவர்கள் நான் ஒருத்தரோட கூட்டணி வைக்க மாட்டேன், என் குடும்பத்துல இருந்து யாராவது அரசியலுக்கு வந்தா என்ன ரோட்ல நிறுத்தி சவுக்கால் அடிங்க, நான் திராவிட கட்சிகளோட கூட்டணி வச்சுக்கிட்டேன், என்னுடைய தாய் டேஸ் டேஸ் அப்படிலாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் பேரு பிரசவ வைராக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே புரட்சி தலைவி 2004 திரும்ப பாராளுமன்ற தேர்தல்ல பாஜகவோட கூட்டணி வச்சப்ப அன்வர் பாய் என்ன அப்படியே காது கேட்காதவரா இருந்தாரா? சரி, இதெல்லாம் விட்டுருக்கு. அதுக்கு ஒரு முட்டு கொடுத்தாரு நேத்து. அம்மா காலத்தில் ரொம்ப வலிமையா இருந்தோம், எங்களை பாஜக கைப்பற்ற முடியாதுங்கிற நிலைமையில இருந்தோம், ஆனா பழனிசாமி தலைமையில அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னாரு. 2017 திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராகவும் கட்சியினுடைய இருபெரும் தலைவர்களில் ஒருவராகவும் இருந்து கிட்டத்தட்ட 4.5 ஆண்டு, நான் அடிக்கடி சொல்லுவேன் 7.5 இல்லாத 4.5 ஆண்டு நல்லாட்சி கொடுத்த பழனிசாமி. அப்ப பாஜக இதே மாதிரி கபலீகரம் பண்ணலையா? ஆக்டோபஸ் கரத்தை அப்படியே நீட்டி திங்கிறதுக்கு முயற்சி பண்ணலையா? அவருக்கு என்ன அப்படின்னா சமீபத்துல அவர் ராஜ்யசபா எம்பி வேணும்னு எதிர்பார்த்தாருங்க. எல்லாமே அவருக்கு கொடுத்தாச்சு. கட்சியில என்ன உயரிய பொறுப்புகளோ அவ்வளவு பண்ணியாச்சு. அதனால சற்றே விலகி இருப்பில்ல, கட்சிக்கு வேலை செய்யுங்க, அடுத்து வர்ற இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம்னு பொதுச் செயலாளர் சொன்னதுனால அவரு இப்ப தாவிட்டாரு, இடம் தாவிட்டாரு. ஒரு கட்சியை விட்டு இன்னொரு கட்சிக்கு போற யார் அந்த கட்சியை பத்தி குறை சொல்லாம இது வரைக்கும் போயிருக்கிறத உலக வரலாறோ இல்ல இந்திய அரசியல் வரலாறோ நீங்க பாத்திருக்கலாம். அந்த அடிப்படையில அறிவாலயத்தின் அல்சேசனாக மாறி அதிமுகவை பார்த்து குறைக்கிறார் இந்த அன்வர் பாய். சரியான இடத்துல போய் சேர்ந்திருக்கிறாரு. எனக்கு என்னன்னா அதிமுகவில் இருக்கிற பேர் சசிகலாவுக்காக குரல் கொடுத்து அதுக்காக சஸ்பெண்ட் செய்யப்பட்டு கட்சி விட்டு வெளியேற்றப்பட்டீங்க. அந்த மாதிரி அங்க போயும் பழைய சசிகலா பாசம் கொஞ்சம். இப்ப நீங்க யார் மூலமா போனீங்க? எல்லாம் உங்களுக்கு மேட்ரு டீலு எல்லாம் முடிச்சு கொடுத்தது அக்கா கனிமொழி. அவங்க பாசத்தை காமிச்சிங்கன்னா முதலமைச்சர் பாவம் ரொம்ப ஜாக்கிரதையா இருந்துக்கணும். இவரு எப்பயுமே கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவைனான்னு ஒரு படத்துல சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இவரு சசிகலா பாதி, மீதி பாத்தீங்கன்னா அக்கா கனிமொழி மீதி அப்படிங்கிறப்ப இதா இருந்துக்கணும். அதான் ஒண்ணு சொல்லுவாங்க சகுனம் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அந்த மாதிரி முதலமைச்சர் நல்லா இளைஞர் மாதிரி தேவத்காரமா நல்லா இருந்தாரு, இவரை கட்சியில சேர்த்து அடுத்த 10வது நிமிஷம் போய் அப்போலோல அட்மிட் ஆயிட்டாரு அப்படின்னா வந்த ராஜாவோட ராசி அப்படி. சார் இந்த அளவுக்கு ரொம்ப தரம் தாழ்ந்து சொல்ல வேண்டாம் சார். ஏன் சார் அவர் பாயின்னு சொல்றதோ இந்த மாதிரி அவர் கெட்ட சகுனமா சொல்றதெல்லாம் தவறா இல்லையா சார்? என்ன தவறா இருக்குது? ஒரு கட்சியில ஆண்டு அனுபவிச்சு எல்லா பதவியும் அனுபவிச்சுட்டு எல்லாம் இது பண்ணிட்டு அந்த கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு முதுகுல குத்திட்டு போய் எதிரணியில போய் சேர்ற உன்னை என்ன அப்படியே பாராட்டி உனக்கு பொன்மாலை இட்டு வாழ்த்துவாங்களா? நான் ஒண்ணு கேக்குறேங்க, நீ எல்லாத்தையும் அனுபவிச்ச நீ அன்வர் பாய், இந்த கட்சியில ஒருத்தர் அவைத்தலைவரா இருக்கிறாரு தமிழ் மகன் ஹுசேன் அப்படிங்கிற ஒரு ஏழை இஸ்லாமியர். புரட்சி தலைவர் 1972 திமுகவில் துரோகத்தால் வெளியேற்றப்பட்டு கட்சியை விட்டு நீக்கப்பட்டார். கன்னியாகுமரியில அரசு ஓட்டுநரா பஸ் ஓட்டிட்டு இருந்தவரு அப்படியே பஸ் விட்டுட்டு அங்க இருந்து மணல் லாரி பிடிச்சு அந்த லாரி பிடிச்சு ஆட்டோ பிடிச்சு போய் புரட்சி தலைவரோட தொண்டனா போய் தன்னை அவர்கிட்ட காலில் விழுந்து அவரு இன்னைக்கு ஆட்டோல வர்றார். அவர் எம்எல்ஏவா இருந்தது இல்ல, எம்பியா இருந்தது இல்ல, மந்திரியா இருந்தது இல்ல. அவரை நாங்க வணங்குறோம். எங்க அதிமுகவுடைய தொண்டர்கள் உண்மையாலுமே புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த மரியாதை கொடுக்குறாங்களோ அதுல கிஞ்சித்தும் ஓரளவு கூட குறைவில்லாத மரியாதை தமிழ் மகன் ஹுசேனுக்கு கொடுக்குறாங்கிறப்ப துரோகிக்கு நான் ரொம்ப நாகரிகமா பேசுறேன் இல்லைங்க. பொதுவா ஒரு எந்த விஷயத்திலயும் நம்ம இந்து கலாச்சாரம் தமிழ் கலாச்சாரம் ஒரு நல்லது கெட்டது சகுனம் பார்ப்பாங்க. நல்ல திடக்காரமா இருந்தார். முதல்ல ஒண்ணு சொல்லிடுற, தமிழக முதலமைச்சர் பூரண நலம் பெற்று நல்ல முறையில் அவர் மீண்டும் அரசு பணிக்கு திரும்பணும், அவரு நல்லபடியா அவர் செயல்படணும் அப்படிங்கிறது அவர் நம்பாத நான் அனுதினமும் நம்புற கடவுளை வேண்டி சொல்றேன். அதே மாதிரி கண்ணுக்கு முன்னாடி அவர் கட்சி தோற்கடிக்கப்பட்டு வரலாற்றில் இல்லாத அளவுக்கு திமுக பின்னடைவை சந்திக்க போகுது அப்படிங்கிறதையும் அவர் இருந்த ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு நம்ம கூட இருந்து பார்க்க போறாருங்க. இப்படிப்பட்ட அன்வர் ராஜா மாதிரி ஒரு அன்வர் பாய்ங்கிற துரோகிய எப்படி நீங்க பாராட்டி சொல்றீங்க?
தமிழ் மகன் ஹுசேன் சார் மாதிரி ஏன் சார் உண்மையான துரோகின்னு சொல்றல சார் துரோகின்னு சொல்ற அளவுக்கு என்ன தப்பு பண்ணிட்டாரு சார்? அவர் ஒரு கட்சியிலிருந்து விலகி அவருடைய குறிக்கோளுக்கு எதிராக கட்சி இருப்பதாக பாஜகவோட சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்றாரு. இஸ்லாமியர்களுக்கு எதிராக அதிமுக வந்து செயல்பட ஆரம்பிக்குதோ, அதிமுக ஆட்சியை வந்து அடுத்து பாஜக கைப்பற்றும், ஆட்சி அமைச்சா கூட பாஜக தான் கைப்பற்றும் அப்படின்னு சொல்றாரு. அந்த ஒரு நோக்கத்தினால அவர் வந்து வெளியே போயிருக்காருன்னு சொல்லலாம் இல்லையா சார்? அவர் எந்த காலத்திலையும் தன்னை ஒரு அதிமுக காரரை காமிச்சுக்கிறத விடைய தன்னுடைய ஒரு மதப்பற்றாளராக தான் காமிச்சுக்கிட்டாருங்க. அதாவது வாதத்துக்காக நான் திருப்பி கேட்கிற மதமாற்ற தடை சட்டம் அப்படின்னு புரட்சி தலைவர்கள் கொண்டு வந்தப்ப பாத்தீங்கன்னா, அப்ப இந்த அன்வர் பாய் என்ன அப்படியே ஆமா ஓட்டுக்குள்ள தலையை இழுத்துக்குமே அப்ப எழுந்துகிட்டு இருந்தாரா? அப்ப பேசாம இருந்தாருல்ல. அதான் என்னன்னா, நம்ம பக்கத்துல நம்ம கூட சரிக்கு சரியா உட்கார்ந்து இருந்த எடப்பாடி பழனிசாமிங்கிற ஒரு சாதாரண சிலுவம்பாளையத்துல கிளை செயலாளர் ஆரம்பிச்ச ஒருத்தர் இன்னைக்கு ஒரு கமாண்டிங் பொசிஷன்ல இந்த கட்சியுடைய பொதுச் செயலாளரா உட்கார்ந்து இருக்கிறார் அப்படிங்கிறது தாங்க முடியாத ஒரு மூன்றாம் தர சிந்தனை. முதல் காரணங்க. நான் இன்னொன்னு கேக்குறேங்க. வேலூர் இப்ராஹிம் என்னோட நண்பர் தான், பாஜகவில் இருக்கிற தேசிய செயலரா இருக்கிறார். அவரு ஒரு தீவிர இஸ்லாமியர். என் வீட்டுல பல முறை தங்கியிருக்காரு. 5 முறை வந்து தினமும் வந்து துவா பண்ணக்கூடியவரு. ரம்ஜான் அப்ப பல முறை என் வீட்டுல தங்கியிருக்காரு. விடிய காலம் 3:30 மணிக்கு எந்திரிச்சு சாப்பிடுவாரு. அவருக்கு அந்த காலையில அந்த உணவு போசான்னு சொல்லுவாங்களா, போசா உணவு கொடுக்கறத நாங்க வந்து ஒரு கடவுளுக்கு செய்யக்கூடிய நைவேத்தியம் மாதிரி எங்க வீட்டுல என் மனைவி தயாரிச்சு கொடுப்பாங்க. அந்த வேலூர் இப்ராஹிம் சொல்றாரு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முத்தலாக் சட்டம் என்பது முஸ்லிம் பெண்களுக்கு கிடைத்த ஒரு நீதி. இதை வடநாட்டில் இருக்கிற அத்தனை முஸ்லிம் பெண்களும் கொண்டாடுறாங்க, நாங்க வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்றார். அவர் சொல்றது உண்மையா பொய்யா அப்படிங்கிறதுக்குள்ள போகல. தான் ஒரு இஸ்லாமியர் என்பதை தாண்டி தான் எந்த இயக்கத்தை சார்ந்திருக்கிறோம், எந்த கட்சியை சார்ந்திருக்கிறோம், அந்த கொள்கையை தூக்கி பிடிக்கிற வேலூர் இப்ராஹிம் வந்து ஒரு மிகச்சிறந்த மனிதரா. ஆனா அதிமுகங்கிற போர்வையில ஒண்டிக்கிட்டு அன்வர் பாயா உங்க தொப்பியை வெளியே காமிச்சுக்கிட்டு உங்க மதத்துக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு கட்சியை காட்டி கொடுத்துட்டு போற நீங்க எங்க, வேலூர் இப்ராஹிம் எங்க? உங்க 2 பேத்துக்குள்ள வித்தியாசம். அப்ப நீங்க மதப்பற்றாலும் நான் தவறு சொல்ல. நானும் நான் அதிமுக ஆதரவாளன். நான் அதை விட பாத்தீங்க அப்படின்னா ஒரு அதி தீவிர ஹிந்து பற்றாளன். ஆனா நீங்க உங்க மதப்பற்ற காட்டுனா மதரசாவில் போய் உட்கார்ந்து நீங்க எல்லாத்துக்கும் வந்து வகுப்பெடுங்க. இஸ்லாமை பத்தி நீங்க இஸ்லாமிய ஒரு மார்க்க தொண்டரா நீங்க போங்க. அதிமுகங்கிற போர்வையை வச்சுக்கிட்டு, ஆனா அதை தாண்டி உங்க மத உணர்வுகளுக்கு நீங்க முன்னுரிமை கொடுத்துக்கிட்டு அதை இன்னைக்கு ஒரு வியாபார பொருளாக்கி உங்களுடைய முதலீடாக்கி அதை கொண்டு போய் காமிச்சு திமுக அடகு வச்சு இந்த பக்கம் சேர்ந்திருக்கிறீங்க. உங்களுக்கு அப்புறம் திட்டுறதை விட பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன மாதிரி வசவாளர்கள் வாழ்க, எங்கிருந்தாலும் வாழ்க. கடைசி காலத்துல பாய்க்கு ஏதாவது எலும்பு துண்டு அறிவாலயம் போடும், அது சாப்பிட்டுட்டு நல்லா அப்படின்னு ஏப்ப விட்டுட்டு சந்தோஷமா இருக்கட்டும். சார், எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வந்து கூட்டணியில எஸ்டிபிஐ கட்சியை வந்து சேர்த்திருந்தாரு. எஸ்டிபிஐ வந்து திடீர்னு விலகி போயிருந்தாங்க. ஏன்னா பாஜகவோட நீங்க கூட்டணி அமைக்கிறதன் காரணமாக எஸ்டிபிஐ விலகி திமுக கூட்டணியில இணைஞ்சிருந்தாங்க. நீங்க அந்த மாதிரி கட்சிகளை வந்து ஒருங்கிணைக்கக்கூடிய இடத்துல அதிமுக தவறு விட்டுருச்சோ? இல்லைங்க, எஸ்டிபிஐங்கிறது முழுக்க முழுக்க என்னுடைய முஸ்லிம் சகோதரர்கள் அவர்களுடைய நலனை முன்னெடுத்து நடத்தக்கூடிய ஒரு கட்சி. அதுல எனக்கு தனிப்பட்ட கருத்து உண்டுங்க. எஸ்டிபிஐயோட மதர் ஆர்ஜன் பாத்தீங்கன்னா அது வந்து பிஎஃப்ஐ, அவங்களுடைய அடிப்படை. அவங்க சொல்ல போனா ஒரு தீவிரவாத அமைப்பு. அது அதிமுக அவங்களோட கூட்டணி வச்சிருந்ததுங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய நேரிடல். ஆனா இஸ்லாமிய மக்களுடைய நலன் அப்படின்னு வெளியே சொல்லிக்கிட்டு அதற்காக பாடுபடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களையும் பாஜகவும் எப்படி ஒரு சேர ஒரு தட்டுல இருக்க முடியும்? 2வது, இங்க முஸ்லிம்களுக்காக ஏகப்பட்ட அமைப்புகள் இருக்கு. ஜவாஹிருல்லா அவர் இருக்கிறாரு, தனிமுன் அன்சாரி இருக்கிறாங்க, காதர் மொஹிதீன், இந்த மாதிரி பெரிய பெரிய தலைவர்கள் அதுல இருக்கிறப்ப எஸ்டிபிஐ வெளியே போனதுனால அதிமுகவுக்கு ஒரு பாதிப்பும் இல்ல. அதாவது வலிந்து தமிழ்நாட்டுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஜக ஒரு இஸ்லாமியர்களுக்கு, சிறுபான்மையர்களுக்கும், முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிரான கட்சி அப்படின்னு ஒரு பிம்பம் கட்டமைக்கிறாங்க. ஆனா வடநாட்டுல இதே இஸ்லாமிய சகோதரர்களுடைய வாக்கு பங்களிப்பு இல்லைன்னா பாஜக தொடர்ந்து 3வது முறையா ஆட்சி அமைச்சிருக்க முடியாதுன்னு உள்ளங்கை நெல்லிக்கனியா தெரிஞ்சோம். நான் வந்து அறுக்கிறவனைத்தான் நம்புவேன், ஆடு வளர்த்துறவனை நம்ப மாட்டேன் அப்படின்னு இங்க ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க. ஒரு துரதிருஷ்டமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அம்மா காலத்திலேயே இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து அதிகப்படியா திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்களே ஒழிய அதிமுகவுக்கு போடல அப்படிங்கிறது துரதிருஷ்டம். அவங்க அதை புரிஞ்சுக்குவாங்க. நாங்க கேட்கறது என்னன்னா, பாஜக வந்து 3வது முறை இன்னைக்கு மத்தியில ஆட்சி அமைச்சிருக்குது. அவங்களுக்கு ஒரு ஷார்ட் ஃபால் வந்திருக்குது. அது இயல்பு. 2 முறை அவங்க தனி பெரும்பான்மையோடு இருந்து 3வது முறை ஒரு ஷார்ட் ஃபால் வந்திருக்குது. ஆனா இஸ்லாமியர் பங்களிப்பு இல்லாமல் அவர்களால் 3 முறை
இந்த மாதிரி ஜெயிச்சிருக்க முடியுமா? இல்ல எத்தனை இஸ்லாமியர்கள் பாஜக ஆட்சினால பாதிக்கப்பட்டாங்க? சிஏஏ சட்டம் வந்தா உங்களை எல்லாத்தையும் வெளியேற்றிடுவாங்க, அண்ட புழுகு ஆகாச புழுகு அயோக்கியத்தனமான பிரச்சாரத்தை இந்த மு.க. ஸ்டாலின் கூட்டமும் இந்த அறிவாலய அடிமை கூட்டமும் அகில இந்திய ரீதியில அந்த சோனியா மீமைனோ அவங்களோட பையன் ராகுல் காந்தி எங்கெங்கெல்லாம் இந்துக்களை பாக்குறாங்களோ பூணுல தூக்கி பிடிச்சி நான் கவுல் பிராமணன் சொல்லிட்டு அப்படியே போய் குள்ளா போட்டுக்கிட்டு கழுத்துல சிலுவை போட்டுக்கிட்டு வேஷம் போடுறாங்களே இவங்க எல்லாம் சிஏஏ எடுத்து என்னென்ன ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க? எத்தனை இஸ்லாமியர்கள் உங்க குடியுரிமையை கேட்டு அந்த சட்டம் வந்துருச்சு, வந்து கிட்டத்தட்ட இப்ப 3 வருஷம் ஆச்சு, பாதிக்கப்பட்டார்கள். இது இப்படி ஒரு செயற்கையா ஒரு இதை ஏற்படுத்துறாங்க. அது உண்மை இல்லை அப்படிங்கிறது இந்திய மக்கள் ஓட்டு போட்டு இஸ்லாமியர்கள் உட்பட பாஜக 3வது முறை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. விரைவில் இந்த பிம்பம் உடையும். சார், இப்ப கள அரசியல நீங்க பாத்தீங்கன்னா தொண்டர்கள் எந்த அளவுக்கு அதிமுக பாஜகவோட சேர்ந்ததை கொண்டாடுறாங்க இல்ல வரவேற்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஒரு சிலர் அதிருப்தியில இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது சார். இந்த சாயந்தரானா வீட்டுல சோபாவில உட்காந்துட்டு ஒவ்வொரு சேனல்ல பேசிட்டு இருப்பாரு நம்ம இந்த கே.சி. பழனிசாமி அப்படின்னு. அவர் என்ன சொல்லுவாருன்னா, யாரை சேர்த்தனாலும் உருப்படாது, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மறுபடியும் உயிரோட வந்தாலும் அதிமுகவுக்கு ஓட்டு கிடைக்காது, புரட்சி தலைவர் திரும்ப எந்திரிச்சு வந்தாலும் கிடைக்காது, என்ன சேர்த்துக்கீங்கன்னா கட்சி பலமாயிரும் அப்படின்னு அவரு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருப்பாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பழைய பன்னீர்செல்வம் ஆயிட்டு வரணும், அரசியல் முகவரியை தொலைச்சிட்டு பாவம் எங்கெங்கயோ தேடிட்டு இருக்காரு பாத்தீங்களா. இந்த மெட்ராஸ்ல பீச் பக்கம் எல்லாம் போனீங்கன்னா சூப்பர் ஸ்டார் புரட்சி தலைவர் இந்த மாதிரி கட் அவுட் வச்சிருப்பாங்க, பக்கத்துல இருந்து போட்டோ எடுத்துக்குவாங்க. அந்த மாதிரி அதிமுக மாதிரி அப்படியே அசல் காப்பி ஒண்ணு போட்டுக்கிட்டு தோமு ஊசான்னு வச்சிருப்பார், தொண்டர் உரிமை மீட்பு குழு அப்படின்னு வச்சுட்டு தெரியுறாரு. இந்த மாதிரி ஆட்களால இந்த கட்சிக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாதுங்க, பயனும் கிடையாது. நீங்க கேட்ட விஷயத்துக்கு வரங்க, அதிமுக தொண்டர்கள் நிச்சயமா பாஜக தொண்டர்களோடு நல்லா ஒருங்கிணைஞ்சு போறாங்க. அதுல ஒரு சின்ன, நீங்க கேட்கறதுக்கு முன்னாடியே நான் சொல்றேன், அமித்ஷா அவர்களே பார்த்து உருவாக்கப்பட்ட கூட்டணி. முதல் சந்திப்பிலே மிஸ்டர் பழனிசாமி 2026 ஃபார் ஏடிஎம்கே, 2029 ஃபார் பிஜேபி அப்படின்னு சொல்லி ஏற்படுத்தப்பட்டு, ஆனா நடுவுல என்ன காரணத்தினாலே அமித்ஷா அவர்கள் அமித்ஷாவா பேசாம நம்ம அண்ணாமலை மாதிரி நாங்க கூட்டணி ஆட்சியில் பங்கு பெறுவோம்னு சொன்னது ஒரு மனச்சோர்வையும் ஒரு தேவையில்லாத குழப்பத்தையும் அதிமுக தொண்டர்கள் மத்தியில ஏற்படுத்திச்சு. எந்த ஃப்ரீக்குவன்சில அவருக்கு மரியாதைக்குரிய அமித்ஷா எங்க டெல்லி பாஷாபாய்க்கு பதில் சொல்லணுமோ, தமிழக என்டிஏ கூட்டணியின் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பாஷாபாய் அந்த ஃப்ரீக்குவன்சிலே பதில் சொன்னார். சோ அந்த பிரச்சனை சரியாயிடுச்சு. 2 தொண்டர்களும் ஜெல்லும்பீங்க, ஃபெவிகாலும்பீங்க, கோல்கேட்டுப்பீங்க, அதுபடி நல்லபடியா எல்லாம் ஜெல்லா இருக்கிறாங்க. உத்வேகமா நம்ம ஜெயிக்க போறோம் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி அதிமுகவுக்காகவும் பாஜகவுக்கும் ஓட்டு போடணும்னு நினைக்கிறத காட்டிலும் இந்த திராவிட மாடல் ஆட்சி இந்த தமிழக மக்களை இருண்ட கட்டத்திற்கு கொண்டு போன ஆப்பிரிக்க ஆட்சியை அரபிக்கடல்ல தூக்கி எறியணும் அப்படிங்கிற அந்த எதிர்ப்பு சுனாமியலை 2011 அவங்க அப்பாவுக்கு எப்படி அடிச்சதோ அதை காட்டிலும் 2 மடங்கு அலை அடிக்கிறப்ப பெருவாரியான இடத்தில் குறைஞ்சபட்சம் என்னுடைய கணிப்பு அதிமுகவே ஒரு 145 to 160 இடங்களை ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு பெரும் வெற்றி பெற மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வாக்கை பெறுவதற்கு களத்தில் கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதிமுக பாஜக தொண்டர்கள். சார், இப்ப எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் அப்படின்ற ஒரு பயணத்தை மேற்கொண்டுட்டு இருக்காரு. இந்த கூட்டத்துல அவர் பேசும் பொழுது 210 தொகுதிகளை அதிமுக கைப்பற்றும், பெரும்பான்மையான தொகுதிகளை பிடிச்சு ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்றாரு. எந்த அளவுக்கு நம்பிக்கையோட எடப்பாடி கே பழனிசாமி இந்த ஒரு வார்த்தையை குறிப்பிடுறாரு சார்? முதல்ல ஒரு கோயம்புத்தூர்ல ஆரம்பிச்ச சுற்றுப்பயணத்துல கலந்துக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுங்க. நான் ரொம்ப ஆனஸ்டா சொல்றேன், இன்னைக்கு எந்த கட்சி, ஆண்ட கட்சி, ஆளும் கட்சி, ஆள போகின்ற கட்சி எல்லாமே பாத்தீங்கன்னா 200 ரூபா ஒரு குவார்டர், கோழி பிரியாணி, அதுக்கு மேல கவனிப்பு, உபசரிப்பு இதெல்லாம் இருந்தா தான் கூட்டம் வருது. தமிழக கலன் ஒரு காலத்துல வெறும் டீயும் பன்னும் வாங்கி சாப்பிட்டு களத்துல வேலை செய்வாங்கிற காலம்லாம் மலையேறி போச்சு. வேணாங்க சில பேர் உருட்டிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்கிறப்ப ஒரு அடிப்படை வித்தியாசத்தை நான் பார்த்தேங்க. அதாவது திரட்டப்பட்ட கூட்டம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும், திரண்ட கூட்டம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஒரு 60% கூட்டம் அதிமுக அந்த பகுதி பொறுப்பாளர்களால திரட்டப்பட்டு இருந்தாலும் மிச்சம் உள்ள 40% அந்த ரோட்ல போயிட்டு இருக்கிற அந்த பகுதியில பாஸ் பண்ணி இந்தாண்ட போயிட்டு இருந்த மக்கள் நின்னு திரு எடப்பாடி பழனிசாமியோட பேச்சு கேட்டதை என் கண்ணால பார்த்தேன். இதற்கு காரணம் என்னன்னா, எழுதி கொடுத்ததை யாருக்கும் கண்ணுக்கு தெரியாத பிராம்ப்டர் வச்சு படிக்கக்கூடிய இது இல்ல, நம்ம வீட்டு சித்தப்பன், நம்ம வீட்டு மாமன், பக்கத்து வீட்டு பெரியப்பன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எளிமையான தோற்றம். சாதாரண சிலுவம்பாளையங்க கிராமத்துல இருந்து இன்னைக்கு இந்த உச்சபட்ச பதவியை அடைஞ்சு இன்னைக்கு எதிர்கட்சி தலைவரா ஏற்கனவே முதலமைச்சரா இருந்தவரு
இந்த எப்பயுமே அந்த கிரவுண்ட் கனெக்டிவிட்டின்னு ஒண்ணு சொல்லுவாங்க தம்பி. அந்த கிரவுண்ட் கனெக்டிவிட்டி இன்னைக்கு நீங்க ஒண்ணு இல்ல. சரி, எடப்பாடி பழனிசாமி வேணும் நாளைக்கு போய் பிரச்சாரத்தில் இருக்கிறப்ப பைக்க நீட்டி அரிசி 1 கிலோ எவ்வளவு அப்படின்னு கேளுங்க, பூண்டு எவ்வளவுன்னு கேளுங்க, மத்த இந்த மளிகை பொருள் எண்ணெய் எல்லாம் கேளுங்க. அவர் அடுத்த நிமிஷம் கடகடன்னு சொல்லுவார். ஏன்னா ஒரு எதிர்கட்சி தலைவரா இருந்தாலும் அவரு வீட்டுல இன்னைக்கு என்ன செலவு, எது எது வாங்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்ச ஒரு சாதாரண சிலுவம்பாளையம் சாதாரண சிறு விவசாயி. நீங்க மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பூரண கவனம் அடைஞ்சு அவர்கிட்ட கேட்டு பாருங்க. அதை பத்தி எந்த நாலேஜும் இருக்காது. இதுதான் காரணம். அது திரண்ட கூட்டம் அல்ல, திரட்டப்பட்ட கூட்டம். அவர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் மக்கள் விலகாம நிக்கிறப்ப அந்த முன்னாடி போற கான்வாய் எல்லாமே தயவு செஞ்சு வழி விடுங்கன்னு கேட்டு மக்களை விலக்கிட்டு அதுல நீந்தி நீச்சல் அடிச்சு வெளியே போறதை வச்சே தெரியுது. இது எப்படி 2011 அதே கோயம்புத்தூர்ல புரட்சி தலைவி அந்த திராவிட மாடல், அன்றைய திராவிட மாடல் அவங்க அப்பா கொடுத்த ஆட்சிக்கு எதிராக ஒரு சூறாவளியை அங்கதான் முதல்ல மையம் கொண்டது. அது மிகப்பெரிய வெற்றியை கொடுத்த மாதிரி அதே கோயம்புத்தூர்ல திரு புரட்சி தமிழர் அவர்களுடைய இது மிகப்பெரிய சூறாவளியா உருவெடுத்திருக்குது. மக்களே சாட்சி, மக்களின் ஆட்சி வருவதற்கு. சார், இப்ப அன்வர் ராஜா அவர்கள் விலகியது போல அடுத்து லிஸ்ட்ல ஜெயக்குமார் அவர்களும் செல்லூர் ராஜு அவர்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சில அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் சொல்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் முதல்ல இப்ப என்னைய அரசியல் விமர்சகர்ல வழக்கறிஞர்னு போடுவீங்க. நான் இந்த திமுக 200 ரூபாய் ஊப்பிங்க பண்ற மாதிரி அரசியல் விமர்சகர், பத்திரிகையாளர், அப்புறம் இன்னொருமா பேர்ல வர மாதிரி இல்லைங்க. நான் வெரி பிகினிங்ல 4 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சதுல இருந்தே கூட்டணி இல்லாத காலத்திலையும் நாட்டுக்கு மோடி, ஸ்டேட்டுக்கு எடப்பாடி அப்படிங்கிற கொள்கை, நாட்டுக்கு பாஜகவும் தமிழகத்திற்கு அதிமுகவும், இந்த வீடு நல்லா இருக்கு பழனிசாமியும் வேணும் அப்படின்னு பேசுறவங்க. அந்த அடிப்படையில நான் சொல்றேங்க, ஜெயக்குமார், திரு சி வி சண்முகம், கே பி முனுசாமி இவங்களுக்கு எல்லாம் பாஜக கூட்டணி மேல ஒரு பெரிய அதாவது நல்ல அபிப்பிராயம் இல்லைனாலும் கழக பொதுச் செயலாளர் இடுவதே கட்டளை, அந்த கட்டளைக்கு ஏற்று நடப்பதே நம்மளுடைய கடமை அப்படின்னு வாழக்கூடியவங்க. புரட்சி தலைவர் காலத்திலேயே இந்த மாதிரி இருந்துக்குதுங்க. காங்கிரஸோட கூட்டணி போலாம் அப்படிங்கிறப்ப காளிமுத்து போன்றவர்கள்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் இறுதியா புரட்சி தலைவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதை அவங்க ஏற்றுக்கொண்டு செயல்படுவாங்க. இப்படியே மல்லாந்து படுத்துட்டு கற்பனையா எதையாவது சொல்லிட்டு இருக்க வேண்டியதுதான். அது ஜெயக்குமார்லாம் அவரு ரத்தத்தை அப்படி குறுக்க நெடுக்க இப்படி கிழிச்சு பாத்தீங்கன்னா கூட அதுல அதிமுக அந்த கோடு ஓடும். அப்படி இருக்கிறப்ப அவர் எல்லாம் போய் திமுக அன்வர் பாய் மாதிரி பதவிக்கு ஆசைப்பட்டு தன்னுடைய மதச்சாயத்தை மதத்தை முகமூடியா போட்டு நிக்கிற அவங்க வேணா போலாம். புரட்சி தலைவரால் கவரப்பட்டு புரட்சி தலைவர் உண்மை விசுவாசியாக இருக்கிற ஜெயக்குமார், கே பி முனுசாமி, அதுவும் செல்லூர் ராஜெல்லாம் அவரை இந்த வார்த்தையை கேட்டதெல்லாம் தூக்கு போட்டு செத்து போயிடுவாருங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அதாவது திமுகவுக்கு போக போறீங்களாமே யாராவது தப்பி தவறி கேட்டா ரோசத்துல போய் தூக்கு போட்டு செத்து போயிடுவார். அந்த மாதிரி உண்மையான புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, புரட்சி தமிழரோட விசுவாசி. பொறுத்திருந்து பாருங்க. எதிர்த்தரப்புல இருந்து இந்த எலெக்ஷன் பக்கமே வர இது ஓட்டை விழுந்த டைட்டானிக் கப்பல் இதுல இருந்தோம்னா பூண்டோட கைலாசம் போயிடுவோம் அப்படின்னு அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் வர போறாங்களா, எது நடக்க போகுது அப்படிங்கிறது இன்னும் ஒரு 2-3 மாசம் பொறுத்திருந்து பாருங்க. தீபாவளிக்கு அப்புறம் பல பட்டாசு வெடிக்க போது அறிவாலய அடிமை கூட்டம் பக்கம் இருந்து. சார், பல்வேறு கேள்விகளுக்கு பதில் அளிச்சீங்க, மிக்க நன்றி சார். நன்றிங்க. உங்க மூலமா உங்களையும் உங்க நேயர்களையும் சந்திப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு மனமார்ந்த நன்றி. உங்க சேனல் நிர்வாகத்துக்கு நன்றிங்க. நன்றி சார்.